வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு கனடாவில் இருக்கிறார்கள் முக்கியம் அறிஞ்சிருக்க வேண்டும். அதை விட உலக புது புது விடயங்களை அறிகிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறார்களும் இதை அறிஞ்சு கொள்ள வேணும். என்ன விஷயம் என்று பார்த்தோம்னா, கனடா வாழ யுஎஸ்க்கு வார வருமானம், ஆண்டு வருமானம் சுமார் இதுவரைக்கும் 5.2 பில்லியன் யுஎஸ் டாலர் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணமாக கனேடியர்கள் இருந்திருக்கிறார்கள், கனடாவை வசிப்பவர்கள் இருந்திருக்கிறார்கள். கனடா வாசிகளினால், கனடாவினர்னால் யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கு 5.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழப்பு ஏற்படுகின்ற அளவிற்கு எண்ணத்தை செய்து விட்டார்கள் கனேடியர்கள். ஏன் அதை செய்தார்கள்? எவ்வளவு தொகையை ஏன் அவர்களுக்கு அரசுக்கு இழப்பு வந்தது? ஆகவே அரசு ஏன் இதை அமெரிக்க அரசு இதில் ஏன் கவனம் செலுத்தவில்லை போன்ற பல விடயங்களை பற்றி நாங்கள் சுருக்கமாக பார்க்க போகின்றோம். என்ன விஷயம் என்றால், அமெரிக்க அரசுக்கு இந்த நவம்பர் எண் மட்டும் 5.2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. தனியே கனேடியர்கள் தான் அதுக்கு காரணம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. அதை விட இது இயர் எண்டோட ஒப்படைக்குள்ள இயர் எண்டோட 8.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகும் இந்த லொஸ்ட் என்று பார்க்கப்படுகிறது. இதுவரைக்கும் அது மொத்த அந்த வருமானத்தில் பெரிய ஒரு வீதத்தை 3.2 வீத இழப்பை அந்த துறையில் ஏற்படுத்தி இருக்கிறது. இது அமெரிக்கர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. என்ன விஷயம் என்று பார்த்தோம்னா, அமெரிக்காவினுடைய டூரிசத்தில் மொத்தம் 28% கனேடியர்களாகத்தான் அமைவதுண்டு. மொத்தமாக வருகின்ற அமெரிக்காவுக்குள்ளே உள்நுழைகின்ற விசிட்டர்ஸில் டூரிஸ்டில் 28% எனப்படுகிற மிகப்பெரிய ஒரு சதவீதத்தை கனடாவினுடைய மக்களினுடைய வகை பங்கிருக்கிறது. அங்கே சென்று அவர்கள் தரை வழியாகவோ வான்வழியாகவோ சென்று அல்லது கப்பல் வழியாகவோ சென்று அந்த சுற்றுலா தலங்களை தரிசிப்பதுண்டு. பல்வேறு தேவைகளுக்காக தங்கியிருந்து விட்டு வருவதுண்டு. இதால் அமெரிக்காவுக்கு அதிகளவு வருமானமும் பெற்று வந்தது. ஏனென்றால் போகிற ஃப்ளைட் டிக்கெட்ல இருந்து தங்குமிடம், அங்கே தங்குவார்கள், ஹோட்டல் வருமானங்கள், போகிற சுற்றுலா தலங்களுக்குரிய கட்டண அறவு, அங்க செலவழிக்கிற, அங்க வாங்குகிற பொருட்களால் வர்ற வருமானங்கள் என்று ஒட்டுமொத்த சுற்றுலா துறைகளாலையும் கனடியர்களின் வகை பங்கு அதிகம். ஏனென்றால் கனடாவும் அமெரிக்காவும் போர்டரை ஷேர் பண்ணி கொண்டு அருகில் இருக்கிற நட்பு நாடுகள். மற்றது யுஎஸ்ல இலகுவாக தரை வழியாகவே போகலாம் போர்டருக்குள்ளால. அப்படி போற பட்சத்திலையும் அருகிலுள்ள நாடு அதிகளவு பார்க்கக்கூடிய இடங்களும் அமெரிக்காவில் இருக்கிறபடியா கனேடியர்கள் இலகுவாக விரும்புகிற இடமாக அமெரிக்கா எப்பவுமே இருந்திருக்கிறது. அதை விட இயர் எண்டில் கிறிஸ்மஸ், இயர் எண்ட், நியூ இயர்களுக்கு போய் நியூயார்க், கலிஃபோர்னியா, ஒவ்வொரு நியூ இயர்ஸிகளில் போய் அதிகளவான ஆட்கள் இந்த நியூ இயர் கொண்டாட்டங்களை கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் டூரிஸ்டா, விசிட்டர்ஸா அதிகளவான லட்சக்கணக்கான, மில்லியன் கணக்கான கனேடியர்கள் அங்கே போவது வழக்கம். 2024 ஆண்டு மட்டும் 74.5 மில்லியன் விசிட்டர்ஸ் 72.4 மில்லியன் விசிட்டர்ஸ் 2024 பதிவாகிறது. அதுல 28% கனேடியர்கள் தான் ஆக்கிரமித்திருந்தார். அப்ப இப்படி கனேடியர்கள் அமெரிக்காவுக்குள்ள, யுஎஸ்க்குள்ள போறதால ஒரு பெரிய ஒரு வருமானம் அந்த டூரிசம் துறைக்கு அமெரிக்காவுடைய டூரிசம் துறைக்கு கிடைக்கப்பட்டது. இப்ப வெளியிடப்பட்ட யுஎஸ்னுடைய டிராவல் அசோசியேஷன் அந்த நிறுவனத்தினுடைய அறிக்கையின்படி இந்த 5.7 பில்லியன் டாலர் இழப்பு வந்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய டூரிசம் சுற்றுலா துறையில மொத்தத்தில் 3.2 வீதத்தை இது விழுத்தி இருக்குது. அதாவது கடந்த ஆண்டை விட வருமானம், எதிர்பார்க்கப்பட்ட வருமானம் 3.2 வீதத்தால் இழந்திருக்குது. இதுக்கு காரணம் கனேடியர்கள் தான் என்று செய்தி வெளியாக இருக்கிறது. என்ன விஷயம் என்றால், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு பிறகு கனடா மீது அதிக அளவு வரியை விதித்தார். அது கனடா மக்களுக்கு ஒரு எதிர்ப்பாக இருந்தது. அதை விட வரிகளை விதித்ததன் மூலம் பல தொழில்துறை இழப்புகள் ஏற்பட்டன. அருகிலே இருக்கிற நட்பு நாடு, அதுவும் பல ஆண்டுகள் பழமையாக இருவருமே ஒன்றிணைந்து செயற்படுகிற நாட்டிலே இப்படி சகோதரமாக பழகிய நாட்டின் மீது ட்ரம்ப் அதிக அளவு வரியை விதித்து பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிந்ததால் ஒரு பெரிய ஒரு அதிர்வலைகள் அரசியலையும், பொருளாதார எக்கனாமிக்கல் அரசியலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அந்த வகையில் கனேடியர்கள் அங்கே அமெரிக்காவுக்குள்ள போறதை குறைத்து கொண்டார்கள். அவர்கள் புறக்கணித்தார்கள், இயல்பாக மன ரீதியாகவும் புறக்கணித்தார்கள். பிரச்சனை சில அந்த தகவல்கள் மூலமும் புறக்கணித்து வந்தார்கள். அந்த டூருக்கு போறதை குறைத்தார்கள் அமெரிக்கா. அதை விட இன்னும் ஒன்று, அண்மையில் 2 மாதங்களுக்கு முன்னர் லேண்ட் வழியாக அமெரிக்காவுக்குள்ள உள்நுழைய முற்பட்ட
சில கனேடியர்களை அந்த போர்டரில் பணிபுரிந்த உத்தியோகத்தர்கள் கலைத்து நீ வராதே, கனேடியர்கள் அமெரிக்காவுக்குள்ளே வராதே என்று கலைத்து துரத்திய வீடியோ பதிவுகளையும் நீங்கள் சமூக வலைத்தளங்களினூடாக செய்திகளினூடாக பார்த்திருப்பீர்கள். ஒரு மோசமான செயலாக அது பார்க்கப்பட்டது. அது கனேடியர்களினுடைய மனதிலே தாக்கத்தை உண்டு பண்ணியிருந்தது. ஏனென்றால் இப்படி போனால் தங்களுடைய நாட்டுக்கு வர வேண்டாம் என்று கனடா மீது ஒரு எதிர்ப்பு அலைகளை என்றுமில்லாதவாறு இந்த அதிகாரிகள் செலுத்தியது ஒரு மனதை நெகிழ வைக்கும், ஒரு முகம் சுடிக்க வைக்கும் செயலாக பார்க்கப்பட்டதால் பல கனேடியர்கள் அமெரிக்காவுக்குள்ள போவதை தரை வழியாக வான்வழியாக தேவை நிமித்தம் தவிர்ந்து சுற்றுலா ரீதியாக விசிட் பண்ணுவதற்கு போவதை மிகவும் வெகுவாக குறைத்துக் கொண்டார்கள். அதாவது பல மில்லியன் கணக்கான பயணிகள் கனடாவிலிருந்து போவது இந்த ட்ரம்பினுடைய வரி போருக்கு பிறகு எல்லா கனேடிய மக்களும் மனதளவிலேயே புறக்கணிக்க தொடங்கிவிட்டார்கள் அமெரிக்காவுக்கு போவதை. அதுவும் இந்த போர்டரில் நடைபெற்ற இந்த சம்பவங்களின் மூலம் பாதிக்கப்பட்டதை பார்த்தவர்கள் இன்னும் புறக்கணித்தார்கள். நாங்கள் கனடியர்கள் போகக்கூடாது. இப்படி ஒவ்வொருவரும் நினைத்ததால் ஒவ்வொரு வருடமும் கனடாவிலிருந்து அள்ளுகொள்ளையாக லட்சக்கணக்கில் போகிற பயணிகளில் கனேடியர்களில் வெகுவாக குறைந்தது. இதனால் டூரிசம் துறையில் உங்களுக்கு தெரியும், விமான போக்குவரத்து முதல் ஹோட்டல்களை புக் பண்ணுவதிலிருந்து அங்கே இருக்கிற களியாட்டங்கள், அங்கே இருக்கிற விடுதிகளுக்கான செலவுகள், அங்கே இருக்கிற குடிபானங்களுக்குரிய செலவுகள், சுற்றுலா தலங்களை தரிசிப்பதற்குரிய வெளிநாட்டவர்களுக்கான கட்டணங்கள் என்று மிகப்பெரிய தொகையை அறவிடுவதுண்டு. அந்த தொகையெல்லாம் அடிபட்டு போனது. சுமார் எத்தனையோ மில்லியன் கனேடியர்கள் அங்கே புறக்கணித்து போகாமல் இருந்திருக்கிறார்கள். இதனால் அமெரிக்கன் US டிராவல் அசோசியேஷனுடைய தகவலின்படி யுஎஸ்னுடைய டூரிசம், மொத்த ஆண்டு டூரிசம் இந்த நவம்பர் இடைப்பகுதியின் அறிக்கையின்படி சுமார் 5.7 பில்லியன் என்கின்ற US டாலர் இழப்பு ஏற்படுகிறது. அதாவது உங்களுக்கு தெரியும் 50 கோடிக்கும் மேற்பட்ட US டாலர் இழப்பு ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய தாக்கம், US பொருளாதாரத்தில் ஒரு பெரிய தாக்கம். அதாவது இவர்கள் எங்களுக்கு அப்போ இந்த இதை எப்படி நாங்கள் பார்க்கணுமெண்டா, வரியை அதிகமாக விதித்து அதிலிருந்து வருமானத்தை பெறுவதுன்ற யுஎஸ்ன்ற நன்மையில இஞ்சால பிரதிகூலமாக என்ன விளைந்திருக்கிறது என்றால் டூரிசத்தில் வருமானம் அடிபட்டிருக்குது. ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அமெரிக்காவுக்கு அது நட்டம் தான். ஏனென்றால் வரி மூலம் அதிக அளவு லாபத்தை பெறலாம், பணத்தை டாலரை உழைக்கலாம் என்று வரியை கூட்டினா இஞ்சால ஆக்கள் டூரிசத்துக்கு போகாமல் அமெரிக்க பொருட்களை வாங்காமல் விட்டதால பல பில்லியன் டாலர், மில்லியனும் அல்ல பில்லியன் டாலர் இழப்பு ஏற்படுகிறது என்றால் ஒட்டுமொத்தமாக அது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்திலே பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. ஆகவே பொருளாதார வல்லுநர்கள் இதை அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அருகே இருக்கிற நாடுகளுக்கு இடையிலேயே இப்படி பொருளாதார போர்னால் இந்த நாட்டிலே இழப்பு, கனடாவுக்கும் இழப்பு தான். அதிக வரிச்சுமை காரணமாக பொருட்களின் வெளியேற்றம் ஏற்பட்டது, பல தொழிலிழப்புகள் ஏற்பட்டதெல்லாம் நீங்கள் செய்திகளின் ஊடாக படித்திருப்பீர்கள். ஆகவே இது அமெரிக்காவில் வரி மூலம் அதிக வருமானம் வந்தாலும் இந்த கனேடியர்கள் டூரிசத்தை புறக்கணித்தபடியாலும் இந்த அளவு வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே உறவுகளே, இது ஒரு தகவல். இது போன்ற பல தகவல்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அதை விட நீங்க பார்த்தீங்கன்னா 24 வீதமான கனேடியர்கள் விமானம் மூலமாக பிரயாணிப்பது, 30 வீதமானது லேண்ட் ரூட்டுகளால போறார்கள். அப்ப இதுல இப்படி நடந்திருக்கிறதால அவர்களுக்கு பயங்கர இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதை விட வார வருஷம் 2026 FIFA என்று சொல்லப்படுகிற உலக கால்பந்து கோப்பை நடைபெற இருக்கிறது. அது 3 நாடுகளினுடைய பொறுப்பேற்புடன் நடக்கிறது. கனடா, US, மெக்சிகோ இந்த நாடுகள் தான் பொறுப்பெடுத்து நடத்தப் போகின்றது இணைந்த கரங்களாக. அது அடுத்த வருடம் 2026 ஜூன் 11 தொடக்கம் ஜூலை 19 வரைக்கும் நடைபெற இருக்கின்றது. ஆகவே அமெரிக்காவிலே போட்டிகள் நடைபெறும். ஆகவே கனேடியர்கள் அதையும் புறக்கணிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதாவது கனேடியர்கள் அங்கே போய் பார்க்கிறத தவிர்க்க போவதாகவும் செய்திகள். அதால இன்னும் பெரிய பொருளாதார அடிவிழும், டூரிசத்தால இந்த அவர்கள் விசிட் பண்ணாதால் அடிவிழும் என்று நிபுணர்கள், பொருளாதார நிபுணர்கள் கருத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக கனேடியர்கள் மனதளவிலே அங்கு போவதை, யுஎஸ்க்கு போவதை புறக்கணித்ததன் மூலம் இவ்வளவு பில்லியன் கணக்கான டாலர்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதை விட ஃபிஃபாக்கும் உலக கால்பந்துக்கும் அமெரிக்காவுக்குள்ள போய் காட்சிகளை பார்க்காம விட்டால் பெரிய இழப்பொன்று ஏற்படும் என்பது திண்ணமாகிறது. ஆகவே இது போன்ற வேறு பதிவுகளினூடாக சந்திப்போம். தொடர்ந்தும் யூடியூப் மதுசூதன்ஸ் ஐ என்ற யூடியூப் தளத்தினூடாகவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்து இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.